வரலாற்றை கணேச புராணம் என்ற நூல் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. விநாயகருக்கு 4 அவதாரங்கள் இருப்பதா சொல்லப்படுது. கிருத யுகத்துல காஷ்யாப முனிவருக்கும் அதித்தி தேவிக்கும் மகனா இவர் பிறக்கிறாரு. இவருடைய பேர் மகா கடவர் அப்படின்னு வைக்கிறாங்க. அசுரர்களை அழிச்சு மக்களை காத்திருக்காரு. அடுத்ததா இரண்டாவதாக திரேத யுகத்துல அம்பிகை பார்வதி தேவிக்கு மகனாக மயூரேஸ்வரர் என்ற பேர்ல பிள்ளையார் பிறந்திருக்காரு. அடுத்ததா மூன்றாவது யுகமான துவாபர யுகத்துல பராசர முனிவருக்கும் பராசர தேவியான வஸ்தலாவுக்கும் மகனா பிறக்கிறாரு. அவருக்கு பேர் கஜானனன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அடுத்ததாக 4வது யுகமான கலியுகத்துல சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மகனா பிள்ளையார் அவதாரம் எடுக்கிறாரு. கலியுகத்துல அவர் பிறந்த நாளதான் பிள்ளையார் சதுர்த்தியா நாம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். गणपति
அடியார்களுடைய துன்பத்தை நீக்கி செல்வத்தையும் ஆயுளையும் வழங்கக்கூடியவர் தான் ரணமூர்ச்ச கணபதி ஆவார். வி என்றால் இதற்கு மேல் இல்லை என்று பொருள். நாயகர் என்றால் தலைவன் என்று பொருள். இதற்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்ற பொருளுடன் விநாயகர் என பெயரிடப்பட்டுள்ளது. விநாயகருக்கு விநாயகி, வைநாயகி, விக்னேஸ்வரி, கணேஷினி, ஐங்கினி என பல சிறப்பு பெண்பால் பெயர்களும் உண்டு. தமிழகத்தில் மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளிலும், குறிப்பாக இலங்கை, பர்மா, சீனா, எகிப்து, இத்தாலி, இந்தோனேஷியா, மெக்சிகோ போன்ற பல நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக இந்த வழிபாடானது பரவி கிடக்கிறது. தும்பிக்கை இல்லாத விநாயகரை நன்னிலம் பூந்தோட்டத்துக்கு அருகில் உள்ள சிதிலைப்பதியில் நம்மால் காண முடியும். இங்கு இவர் வலது காலை கீழ்நோக்கி இடது காலை மடித்து இடது கையை இடது கால் மேல் வைத்து வலது கையை சற்று சாய்த்து அபயகரமாக காட்சியளிக்கின்றார். நரமுக விநாயகருக்கு தமிழ்நாட்டில் 2 கோவில்கள் உள்ளன. அவை சிதம்பரம் மற்றும் திருசெங்காட்டுக்குடி ஆகும். நரமுகம் என்பது மனித முகத்தை குறிக்கிறது. ஸ்ரீ வல்லப்ப விநாயகர் திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இங்க வேண்டிக்கிறதுக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான மாற்றத்தை பத்தி அவங்களே சொல்றாங்க. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், திருமண நிறைவேற்றம், இப்படி பல்வேறு நிகழ்வுகளை அவர் நிறைவேற்றி அளிக்கக்கூடிய நிலையிலே எங்கள் உள்ளம் கவர்ந்த மனம் நிறைந்த ஒரு கடவுளாக ஸ்ரீ வல்லபனார் அருள்பாவிக்கின்றார். மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய இந்த வல்லப விநாயகருடைய அருள் இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் கவர்ந்த நிலையில் ஒரு பரிகாரத்தலமாக இது இங்கே வீற்றிருக்கக்கூடிய நிலையிலே ஒவ்வொரு ஆண்டும் மெருகூற்றுக்கூட வண்ணமாக சிறப்பாக அவருடைய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் ஐயா அவர்களுடைய அருளும் அவருடைய பரிவான பார்வையும் மக்கள் பக்கம் இருப்பதால் நாங்கள் அவற்றை பின்பற்றக்கூடிய நிலையிலே இன்றைக்கு ஆவடி முழுக்க வசந்த நகர் இருக்கின்ற ஸ்ரீ வல்லபநாயருடைய அருள், அவருடைய புகழ் பரப்பப்பட்ட நிலையிலே எங்களால் முடிந்த அளவிலே நாங்கள் இறைப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி விழாவானது நகர் முழுவதும் பவனி வரக்கூடிய நிலையிலே ஆவடி இருக்கின்ற அத்தனை மக்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய அளவில் மெச்சத்தக்க அளவிலே ஆவடியிலே மிக சிறப்பான ஒரு விநாயகர் சதுர்த்தியை எங்களது வசந்த நகர் நடத்தி கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கே ராதாகிருஷ்ணன். இந்த ஆலயமானது மிக்க சிறப்புமிக்க ஆலயம். மேற்கு நோக்கி பார்க்கின்ற வல்லப விநாயகர். இது போன்ற ஆலயம் சுற்று வட்டார பகுதியில் எங்கும் இல்லை. விநாயகருடைய மடியில் வல்லபை அம்பாள் வீற்றிருக்கின்றார். ஸோ இது மிக சக்தி வாய்ந்த விநாயகர் என்பதை நாங்கள் கடந்த 6 ஆண்டுகளாக நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக திருமணமாகி பல ஆண்டுகளாகி குழந்தை இல்லை என்கின்ற அந்த குறையை இந்த வல்லபையிடம் வேண்டிக் கொண்டால் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கின்றது என்பது எங்களுடைய நகரில் அனுபவபூர்வமான ஒரு உண்மை. அதே போன்று இந்த ஆலயத்துக்கு பின்னால் ராகுகேது இருக்கின்றது. நாகதோஷத்திற்கும் இந்த ஆலயம் இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. எஸ் மணியன், இங்கு ஒரு கோவில் இல்லையே என்ற குறை அனைவருடைய மனசிலும் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் விநாயகர் மனம் இறங்கி ஒரு கோவிலை உருவாக்கி தந்துள்ளார். விநாயகர் கோவில் மட்டுமல்ல, சாதாரணமாக விநாயகர் கோவில் ஊரெல்லாம் கிராமமெல்லாம் பார்க்கலாம். ஆனால் வல்லப விநாயகர் ஆலயம் எங்கும் பார்க்க முடியாத ஒரு அதிசயமான கோவில் இது. இது மேற்கு பார்த்து அமைந்துள்ளது என்பது இன்னும் விசேஷமானது. எது கேட்டாலும் அந்த குறை தீர்த்து உங்களுக்கு நல்வாழ்க்கை அளிப்பார். திருமண தடையா, வேலை வாய்ப்பா, வீட்டில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்களா, எது இருந்தாலும் அதற்கெல்லாம் பரிகாரம் போடக்கூடிய ஒரே விநாயகர் அப்படி என்றால் வல்லப விநாயகர். வணக்கம், என் பேர் சுப்பிரமணியன். நான் இந்த வசந்தம் நகரில் இருக்கக்கூடிய ஒரு பக்தன். இந்த எங்கள் வல்லப விநாயகரனுடைய ஒரு சாதாரணமாக பக்தன். இந்த கோவிலானது எங்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு சிறந்த வரப்பிரசாதம். நிதமும் நாங்கள் எங்கள் விநாயகரை பார்க்காம எங்கேயுமே செல்வதில்லை. பொதுவாக இது எங்கள் கோவிலில் நடக்கக்கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தியானது இங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கலந்து கொண்டு, அன்று பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் அவ்வளவு கூட்டம் இருக்கும். நம்ம கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிக சிறந்த அளவில் மக்களுடைய வருகை புரிந்து இறைவனுடைய பாத்திரம், அன்புக்கு பாத்திரம் அண்டு இறைவனுடைய
கருணையை வேண்டி நாங்களெல்லாம் வந்து செல்கிறோம். மிக சங்கடகர சதுர்த்தியானது இந்த கோவிலினுடைய ஒரு மிக சிறந்த விழாவாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கணேசன். அதாவது ஆலயத்தினுடைய சிறப்பு என்று சொல்வது என்னென்றால், நான் இந்த இடத்துல நிற்கிறதே வந்து அவருடைய அருளால் தான். அதாவது கடந்த ஒரு 4 வருஷம் 3 வருஷமாகவே நான் பல விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், நான் ஆலயத்தில் வந்து ஒரு வேண்டுதல், அதாவது வந்து பார்த்துட்டு போனாலே வந்து என்னுடைய மன அமைதி மெயின், அதாவது மயிரடி ஊத்தப்பினாங்கள்ல அதேமாரி வந்து 2 விபத்தில் வந்து நான் ரொம்ப அது அவருடைய அருள் தான். அது தெரியுங்க, டாக்டர்கிட்ட போல எதுவுமே அந்த மருத்துவர்கிட்ட போல நம்மளுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வணக்கம். வசந்த நகரில் இருக்கோம். என் பேர் ரூபாவதி. இங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து வல்லப விநாயகர் வந்து மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு. அது நம்ம மனக்குறையெல்லாம் தீர்த்து வைப்பார். அதேமாரி நம்ம வந்து வேண்டி நம்ம வேண்டுதலை வச்சு விநாயகருக்கு 5 தேங்காய் மட்டை தேங்காய் இது மாலையாக கோர்த்து நம்ம வேண்டுதலை கோரிக்கையாக வச்சோம்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. அதேமாரி முக்கியமாக 3 திருமண தடையை முதல்ல நிவர்த்தி பண்ணிடுவார். 2வது குழந்தை பாக்கியம் வேண்டி வரவங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவார். அதேமாதிரி நாங்கள் எல்லோரும் மகளிராக சேர்ந்து துர்க்கை பூஜை ஒன்று கொண்டாடுவோம். அதில் விஷ்ணு துர்க்கை ரொம்ப சக்தி வாய்ந்த விஷ்ணு துர்க்கையாக வினங்க அவங்கக்கிட்ட நம்ம வந்து மனக்குறையை வச்சோம்னா உடனே நிவர்த்தி பண்ணிடுவாங்க. வணக்கம். என் பேர் மாலா. இந்த வல்லப விநாயகர் சிறப்பு வாய்ந்தவர். என்னுடைய குறைகளை தீர்த்து வச்சுருக்காரு. அதனாலே நான் எப்போவுமே வரேன். எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கை உடஞ்சிருச்சு. இவர்கிட்ட தான் நான் வேண்டிக்கினேன். நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எல்லாமே ஆப்ரேஷன் தான் பண்ணோம். 1.5 லட்சம் ஆகும், 2 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் நான் படிக்கட்டில் வந்து உட்காந்து வேண்டிக்கினேன், எனக்கு சரியாகணும்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கினேன். அதே மாதிரி எனக்கு நல்லாச்சு. நான் வந்து பிசியோதெரப்பி மட்டும்தான் பண்ணேன். எனக்கு நல்லா சரியாயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து அபிஷேகத்துக்கான காசு உண்டியலில் போட்டுட்டு நான் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம். என் பேர் அன்னபூரணி. நாங்கள் துர்க்கை அம்மன் பூஜை செய்கிறோம். இங்கே மகளிர் எல்லாரும் சேர்ந்து துர்க்கை அம்மன் பூஜை செய்கிறோம். ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு குழந்தை இல்லைன்ற இதுக்காக ஒரு லேடிஸ் வந்தாங்க. ஒருத்தங்க அவங்க இங்கே தான் குடியிருந்து இருக்காங்க. வாடகை தான் குடியிருந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரி நம்ம விஷ்ணு துர்க்கை வந்து நல்லா வேண்டிக்குமா, நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி போகிறது அன்னைக்கு அவளை உட்கார வச்சு நல்லா சீமந்த மாதிரி பண்ணோம். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா லேடிஸும் மஞ்சள் வச்சு இது பண்ணி சீமந்தம் பண்ண இதில் மறு வருஷமே அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிது. அது எங்களுக்கு ரொம்ப அதிசயமும் ஒரு இதுவும் இருந்தது, சந்தோஷமும் இருந்தது. அது மாதிரி விஷ்ணு துர்க்கை வந்து லேடிஸ்க்கு குழந்தை இல்லை அப்படின்ற இதெல்லாம் வந்து தீர்த்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது மாதிரி எல்லாரும் வந்து கலந்துட்டு அவங்க விஷ்ணு துர்க்கையுடைய அருளை பெறணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி திருமண தடையும் நிறைய நீக்கியிருக்கார் நம்ம வல்லப விநாயகர். முக்கியமாக வல்லப விநாயகர் வந்து நோய் தீர்க்கும் விநாயகர். அவர். என் பெயர் அஞ்சு. இந்த வல்லப விநாயகருடைய விசேஷம் என்னவென்றால், திருச்செந்தூர் கோயிலில் சுற்றுப்பிரகாரத்தில் வல்லப விநாயகர் வல்லபி தாயோட அமர்ந்திருக்கிறார். அதே அம்சத்தோடு இந்த வசநகர் கோயிலில் வந்து அமர்ந்திருக்கிறார் விநாயகர் வந்து. அது இந்த கோயிலுடைய சிறப்பம்சம். விநாயகர்கிட்ட வந்து நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை உடனே நிறைவேற்றுவார். விநாயகர் நம்ம கூட நேரடியாகவே பேசுவார். அதை வந்து கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் வந்து விநாயகரை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நின்று வேண்டிட்டு முழிச்சு பார்த்தீங்கன்னா உடனே கண்கூடாக அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுவார். அதை வந்து அனுபவ ரீதியாக வந்து நான் உணர்ந்திருக்கிறேன். இதே அனுபவம் வந்து இந்த கோயிலுக்கு வந்த எல்லாருக்குமே வந்து கிடச்சிருக்கும். எல்லாருமே இந்த கோயிலில் வந்து உங்கள் வேண்டுதலை வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும். என்னுடைய பெயர் புனிதா வேணுகோபால். இப்போ விநாயகரை வந்து நம்ம வழிபடுறோன்னா அவர் வந்து எல்லா வேலைகளையும் முடித்து வைப்பார் சொல்லுவாங்க. அதாவது வெற்றிகரமாக முடித்து வைப்பார். நாங்கள் எப்போ வந்து 7 வருடங்களாக வசந்த நகரில் வந்து குடிக்கொண்டு இருக்கோம். வல்லப விநாயகர் எப்போ வந்தாரோ அதிலிருந்து இவரை வணங்காமல் நான் எந்த கல்யாண நாளாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் விநாயகரை வழிபட்டுட்டு தான் நான் வேறு இடத்துக்கே செல்வேன். வேறு எந்த ஆலயங்களாக இருந்தாலும் முதல் வல்லப விநாயகர் தான். இவர் வந்து நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து மாற்றத்தை உருவாக்கியிருக்காரு. என்னுடைய மதுரையில் வந்து கேன்சரால் அவஸ்தைப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் 3 மந்த்ஸ் கழித்து அவங்க வருவாங்களா இல்லையான்னு தெரியாதுனாங்க. ஆனால் இவர்கிட்ட வந்து
9 தேங்காய் உடச்சி வேண்டிகிட்டு போனேன். இப்போ 3 வருடங்களாக என் கூட சந்தோஷமாக இருக்காங்க. அதே தான் எங்கள் அப்பாவும். கிட்னி ஆப்ரேஷன் சொல்லி சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் எதுவுமே விட்டோம். டாக்டர் சொன்னாங்க என்ன நடக்கும்னு தெரியாது. நாங்கள் உடனே இங்கே தான் வந்தேன். இப்போ அவரும் வந்து 2 வருடங்களால் நன்றாக இருக்கிறேன். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க விநாயகர் அப்படின்வாங்க. எதாக இருந்தாலும் இங்கே தான் வருவேன். நான் வரும்பொழுது எனக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்கள். நான் எனக்காக வேண்டிக்கினதை விட பிறருக்காக, என்னோடய பள்ளிக்கூடத்துலேயே நிறைய ஆசிரியர்கள் இதை ஆச்சு அதை ஆச்சு. போன மாதம் கூட சங்கட சதுர்த்தி அப்போ ஒருத்தர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் உடனே வந்து உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன், அர்ச்சனை பண்ணுறேன்னு சொல்லி வந்து பண்ணேன். அடுத்த சங்கட சதுர்த்தி நான் சொல்லிட்டு போயிருந்தேன், அவங்க வந்து வீழ்ச்சிடணும், அவங்க அந்த நிலைமையிலேருந்து வந்துடணும்னு வேண்டிட்டு போயிருந்தேன். கரெக்டாக நான் போய் அந்த சங்கட சதுர்த்தி வரதுக்கு முன்னாடி நாள் கேட்டேன், மேடம் உங்களோட நாத்தனாரோட ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, எப்படி மேம் அவர் அந்த ஆபத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க. நாங்கள் உடனே வந்து தேங்காய் உடச்சிட்டு அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். அதனால் நமக்காக நம்ம வேண்டுறதை விட பிறருக்காக வேண்டும்போது அதை வந்து உடனே நிவர்த்தி செஞ்சு கொடுக்குறாரு. நான் வந்து பணியாளர் தான் செய்கிறேன். ஆனால் வந்து ஒரு அம்மா வந்து பின்பக்கம் வந்து தேங்காய் மட்டை கட்டினாங்க, அழுதோடு கட்டினாங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும் உங்கள் பொண்ணுக்குன்னு சொன்னேன். இப்போவும் அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து நல்லபடியாக இருக்காங்க. என் பேர் தனலட்சுமி. நான் வசந்த நகரில் தான் இருக்கேன். 18 வருஷமாக இருக்கேன். வல்லப விநாயகர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடந்ததுலேருந்து இங்கே வந்துட்டுருக்கோம். என் தம்பிக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக இருந்தான். 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். நான் வந்து ரொம்ப இங்கே வல்லப கணபதி தான் வேண்டிக்குவேன். சீக்கிரம் சரியாயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கான், சந்தோஷமாக இருக்கான். என் பேர் விஜயா. எங்கள் பையனுக்கு கொஞ்சம் நல்லது நடக்குது, கொஞ்சம் மாற்றம் தருகிறார் இந்த விநாயகர். நான் விநாயகர் நம்பி இருக்கிறேன், நல்லதே நடக்கும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் ரேவதி தேவி. விநாயகர் அருளார எனக்கு 5 வருஷம் கழிச்சு இப்போ குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. விநாயகருக்கு நன்றி. வணக்கம், நான் காவியா. பிரபு கணபதி பாடலை பாட வந்துள்ளேன். பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதி 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 சாந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சாந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சாந்த சித்த சௌபாக்கியம் யாவையும் தந்தருள் சர்க்குரு நீயே. சாந்த சித்த சௌபாக்கியம் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதி 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 தேடி தேடி எங்கோடுகிறாய், உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே. தேடி தேடி எங்கோடுகிறாய், உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே. கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே. கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே. பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதி 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 கணபதி. மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகர் மகாராஷ்டிராவில் உள்ள மோர்காம் பகுதியில் காணப்படுகிறார். இங்கு இவருடைய பெயர் மயூரேசர் ஆகும். யானை முகம் புலிகால்கள் கொண்ட இவருக்கு வியாக்கிரபாத விநாயகர் என பெயரிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் உள்ள நவகிரக தூண்களிலும் நாகர்கோவிலில் உள்ள அழகம்மன் திருக்கோயில் தூண்களிலும் இவர் காட்சியளிக்கின்றார். ஸ்ரீ வல்லப்ப விநாயகருடைய சிறப்பு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேற்கு திசையை நோக்கி பார்த்தவாறு அமைஞ்சிருக்காரு. நம்மளுடைய குறைகள், அதாவது உடலில் ஏதாச்சும் நோய் இருக்குது, அந்த மாதிரி உடல் சார்ந்த குறைகளை விநாயகர் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டனா அந்த குறைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
திருமணம் ஆகாத நபர்களுக்கு வந்து திருமணம் ஆகும்னு சொல்லப்படுது. குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. மற்ற விநாயகர் போல இல்லாமல் இவருடைய விநாயகருக்கு வந்து 10 கைகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகருடைய தும்பிக்கை வந்து வலது திசை நோக்கி காட்சியளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில் செய்யக்கூடியவங்க பார்வதியோடைய அம்சங்களையும் வந்து இவர் வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகராக வந்து இவரை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அம்பிகையும் வச்சுட்டு இருக்காரு. ஸ்ரீ வல்லபை அம்மாளை வந்து இடதுபுறமாக வந்து அணைச்சவாறு அமைந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் சக்தி வாய்ந்த விநாயகராக வந்து இவர் வந்து கருதப்படுறாரு. ஏன்னா மற்ற விநாயகர் கோயிலை விட இவர்கிட்ட வேண்டிக்கிட்டா நம்மளுடைய வேண்டுதல் வந்து கூடிய விரைவில் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாராலையுமே நம்பப்படுது. ஸ்ரீ வல்லப்ப விநாயகருடைய திருக்கோயிலுடைய குருக்கள் அவர்கள் விநாயகருடைய சிறப்பு விஷயங்களை பற்றி தெளிவாக விளக்கமாக சொல்கிறாங்க. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனது பெயர் ராமநாத குருக்கள். நான் இந்த மகாவல்லப வசந்தநகர் ஆவடி வசந்தநகரில் எழுந்தள்ளி இருக்கிற வல்லப விநாயகரில் அர்ச்சகராக பணிபுரிகிறேன். இந்த வல்லப விநாயகரானது மிகவும் விசேஷமானது. இது மேற்கு நோக்கி எழுந்தள்ளி இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது வலம்புரி விநாயகராக இருக்கார். மூணாவது வல்லபய மடியில் அமர்த்தி எழுந்தள்ளி இருக்கிறாரு. அடுத்தது காணபத்தியம்னு நம்ம இந்து மதத்தில் ஒரு வழிபாடு இருக்குது. அந்த காணபத்தியத்துக்கு உருவமான ஒரு இவர் மூர்த்திகளின் சொல்லுவோமா. முதல்ல நெத்திக்கண் இருக்குது. அதை பால விஷயத்தும் போது பார்த்துருப்பீங்க. நெத்தியில் நெத்திக்கண் இருக்கும். அடுத்தது சக்கரம், விஷ்ணுவின் அம்சமாக சங்கு சக்கரம் மேல் கையில் வச்சுருக்காரு. அடுத்தது சிவனோட அம்சமாக திரிசூலம் மழு அதை வச்சுருக்காரு. அடுத்தது பிரம்மஸ்வரூபமாக தாழம்பூவும் தாமரைப்பூவும் வச்சுருக்காரு. அடுத்தது கீழ்கையில் செண்டாயுதம் பாசம் அம்மனுக்குரிய ஆயுதமான செண்டாயுதமும் பாசமும் வச்சுருக்காங்க. இதை தவிர அபயகஸ்தத்தோட வலது கை அபயகஸ்தமாகவும் இடது கை வந்து அம்பாளை அணைச்சா மாதிரியும் அமைஞ்சிருக்கிற சொரூபம் வந்து மிகவும் அபூர்வமான சிற்பம் அது. இந்த சிற்பத்தை யாரும் பிளான் பண்ணி இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணல. அதுவாக இயற்கையாக இறைவனோட திருவருளாலே இங்கே வந்து அமர்ந்துடணுன்றது அவரோட விருப்பத்தின்படியே வந்து அமர்ந்திருக்காரு. அதனால் இந்த விநாயகரை வழிபடுறதுனால உங்களோட சகலவிதமான வேண்டுதலும் விரைவில் நிறைவேறுன்றது வந்து ஐதீகம். இது லலிதா சகஸ்ரநாமத்தில் விக்னயந்திர பிரகர்ஷிதா அப்படின்னு ஒரு நாமாவளி இருக்குது. அப்படின்னா விக்னயந்திரத்தை வந்து ஆகர்ஷிக்கிறதுனா இழுக்கிறது, பிராகர்ஷிதானா அதை வந்து விளக்கிறது. அதாவது மதுகைடபர் அந்த அரக்கர்கள்லாம் மகிஷாசுர மர்தன அந்த சம்பவத்தின் போது எதிரி அணியில் இருக்கிற அரக்கர்கள் அணியிலேருந்து இருக்கிறவங்க விக்னயந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணிடுறாங்க அம்பாலோட படை மீது. அப்போ அம்பாலோட பரிவாரங்கள் எல்லாம் அந்த விக்னயந்திரத்தினால் பாதிக்கப்பட்டு அந்த மனமாச்சரியம் ஏற்படுறாங்க. மனமாச்சரியம்னா நம்ம ஏன் செஞ்சு தேவிக்கு பேர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க மனமாச்சரியம் அடைகிறாங்க. அதுக்காக அம்பாள் தோற்றுவிச்சவர் தான் வந்து தசபுஜ வல்லப மகாகணபதி. அதுக்கான ஆயுதங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கையில் இருக்கிற ஆயுதங்கள் இவர் வந்து காணபத்தியத்தோட மூலவர்ன்றதால இந்த ஆயுதங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோவிலில் பின்னாடி நாகர் இருக்குது. அது நாகதோஷம், கால சர்ப்பதோஷம் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் அந்த நாகருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணினா அவங்களுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகி அவங்களுடைய வேண்டுதல் கல்யாணம், குழந்தை பிறக்கிறது, வேலை கிடைக்கிறது, படிப்பு நல்லா வர்றது, இப்படி அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிறைவேறும். மற்றபடி இந்த கோவிலில் மாதந்தோறும் நடைபெறும் மகா சதுர்த்தி, அதாவது வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிரையில் நடக்கிற சங்கடகர சதுர்த்தி, அதுவும் சிறப்பாக நடைபெறுகிறது. ராகு காலத்தில் துர்க்கைக்கு வெள்ளி செவ்வாய் இரண்டு தினங்கள்லையும் ராகுகால நேரத்தில் விசேஷமாக அபிஷேகம் நடைபெற்று ஆராதனை நடைபெறுகிறது. ரத்ன கலசத்தை துதிக்கையில் வச்சிருக்கக்கூடிய ஸ்ரீ வல்லப்ப விநாயகர் திருக்கோயிலுக்கு நாம் வந்திருந்தோம். விநாயகருடைய அபிஷேகங்களும் ஆராதனையும் நம்ம நல்லா பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான மாற்றத்தை பற்றி சொன்னாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கோயிலுடைய குருக்கள் அவர்கள் விநாயகருடைய சிறப்பு விஷயங்கள் பற்றி சொன்னார். அதையும் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நன்னாளில் விநாயகருடைய அருள் வந்து உங்கள் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போது இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதமான மாற்றங்கள் நிகழும். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.